திரு நித்யானந்தம், எப்படியாவது இபிஎஸ் தரப்புல இருந்தோ அதிமுக தரப்புல இருந்தோ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பேச வச்சு அவங்கள சம்மதிக்க வைக்கிற வரைக்கும் திரு அமித்ஷா விட மாட்டாரோ? தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரோ? நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அதை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நிர்பந்திக்க மாட்டார், அவசியம் இல்லை. மக்களுக்கு அது புரிந்தால் போதுமானது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் சோர்ந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இங்கே சொன்னாங்க. அதாவது கூட்டணியை எடப்பாடியோட வச்சுக்குவீங்க, ஆனா மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுவீங்களா? ஆமா, மக்களுக்கு புரிஞ்சா எடப்பாடி பத்தியும் புரிஞ்சுப்பாங்க, கூட்டணி பத்தியும் புரிஞ்சுக்குவாங்க. 1 கோடி தொண்டர்களுடைய தலைவர் இபிஎஸ் தான். ஆமாங்க, கூட்டணினா என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சா எடப்பாடியும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்குவாரு. அதனால் எடப்பாடி கிட்ட பேசி நம்ம ஒன்றும் ஆகப்படுறது. அவருக்கு புரிஞ்சாச்சு, அவர் டெல்லிக்கு எப்போ வராரோ அப்போவே பேசியாச்சு, அவருக்கு புரிஞ்சாச்சு. அதை எப்படி மக்களிடம் கொண்டு செல்வது என்று அவருக்கு உறுதுணையாக ஷா அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். இறுதியில் அந்த நிலைமைக்கு எடப்பாடி கூட வரலாம். நான் குறைத்து மதிப்பிடலை. வரலைனாலும் ஒன்றும் இல்லைல்ல, வரலைனாலும் ஒன்றும் இல்லை. அவங்க முழுமையான ஒரு அதிக எண்ணிக்கையில் இடம்பெற்று அதிமுக மட்டுமே ஆட்சியில் அமர்ந்தால், கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னாலும் கூட அது என்டிஏ ஆட்சி என்று தான் அழைக்கப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணியில் இருந்தால் தான் என்டிஏ ஆட்சி கிடையாது. எடப்பாடி செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அமித்ஷாவுக்கு தொடர்புடையது தான். அமைச்சர்களாக இல்லை என்று சொன்னாலும் கூட அது என்டிஏ. இப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள் என்ற கருத்து இங்கே வந்தது. கடந்த தேர்தலிலிருந்து இந்த தேர்தல் வரைக்கும் நாம் எதிலையுமே வெற்றி பெற்றது கிடையாது. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 20 என்ற அளவிலே வந்துவிட்டது. 7 இடங்களிலும் 5 இடங்களிலும் டெபாசிட் போகக்கூடிய அளவில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுதும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற பொழுதும் கனவிலே கொண்ட கற்பனை செய்ய முடியாது. அப்படி ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது செயல் வீரர்கள் எவ்வாறு செயல்பட முடியும்? இல்ல, அமித்ஷாவே அந்த கணக்கை கூட்டி தானே சொல்றாரு. ஆமாங்க, 21, 18, 39 அந்த கணக்கை ஏன் கூட்டாருங்கிறதுக்காக சொல்றேன் நான். தொண்டர்கள் சோர்ந்து இருக்கிறார்கள், இது கேட்டு சோர்ந்து விட மாட்டாங்க, சோர்ந்து இருக்கிறார்கள். அதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இங்கே ஆட்சி அமையும் என்று சொன்னால் துவண்டு கிடக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் தோள் கொடுத்து எழுந்து நிற்பார்கள். அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காரணத்தினால கூட்டணி ஆட்சி என்று இங்கே வந்துவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ராஜ்யசபாவிலேயோ மற்ற 1 2 ஆட்கள் இருந்தாலும் கூட அவர்களும் அங்கே கூட்டணி ஆட்சியிலே சேர்வார்கள், மத்தியில் அமைச்சராக. ஆமா, அப்போ மத்திய மாநில அரசை ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய செயல் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா இல்லையா? அந்த ஒரு முன்னெடுப்பை தான் அமித்ஷா அவர்கள். இல்ல, இதெல்லாம் அவங்க கிட்ட கேட்க வேணாமா? அதிமுக தொண்டர்கள்ட்ட இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். தலைவர்கள் சொன்னா எல்லா கட்சியும் மகிழ்ச்சி அடைவீர்கள், எல்லா கட்சியும் தலைவர்கள் சொன்னா கேட்பாங்க, அதெல்லாம் கேட்க வேண்டாமெல்லாம் கிடையாது. ஆனால் ஏன் இப்படி மாறி 20 விழுக்காடுக்கு வந்து விட்டார்கள் சொன்னா உறுதியான முடிவெடுக்காத காரணத்தில். நீங்க அதிமுக தொண்டர்களுடைய விருப்பத்தை கூட நம்ம கேட்க வேண்டாம்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு. அதிமுக தொண்டர்கள் விரும்புவார்கள், சரி விரும்புறாங்க, எல்லா கட்சி தொண்டர்களும் விரும்புவார்கள். அதிகாரம் ஆளுங்கட்சியிலே நான் இருக்கிறேன். அதுல ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு 50 தொண்டர்களை கேட்டா அவங்க விரும்புறோம்பாங்க, இல்ல 50 தொண்டர்களை கேட்டா விரும்பலமாங்க. நம்ம அதை ஒதுக்கி வச்சிரோம். நேற்று நான் ஏன் அவங்கள கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றேன்னா, திரு விஜய் ஒரு மாற்று கட்சியின் தலைவர், கட்சியுடைய 2வது மாநில மாநாட்டில் என்ன பேசுறாருன்னா, அதிமுக தொண்டர்கள் தலைமை மேல அதிருப்தியில இருக்கிறாங்க, அடிமை மாதிரி இன்னொரு கட்சியோட அவங்க கூட்டணியை வச்சுக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள், நான் தான் எம்ஜிஆருடைய ரசிகர், சினிமாவிலையும் அரசியலையும், எலெக்ஷன் டயத்தில் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத உணர்ந்து நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு இன்னொரு கட்சியின் தலைவர் சொல்றார். திமுக சொல்றதை கூட நம்ம விட்டுறலாம், அவங்க அதிமுக திமுக இருதுருவ அரசியலுக்குள்ள இருக்கிற ஒரு நுட்பமான அரசியல் கூட பார்க்கலாம், பாஜகவை எதிர்த்து ஓட்டு வாங்குறது. விஜய் பேசுறார், அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலனா அவரெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போறாரு. இந்த கூட்டணினால திமுக அறுவடை பண்ணதோ இல்லையோ விஜய்ல அறுவடை பண்ண போறாரு. இதுல பாஜகவுக்கு என்ன லாபம், இபிஎஸ்க்கு என்ன லாபம், எப்படி முதல்வர் ஆவார் இபிஎஸ்? இதற்கான விடை தேர்தல் முடிந்த பிறகு தெரியும். விஜய் அவர்கள் தான் ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஒரு நல்ல நடிகராக கமலஹாசனாகவும் இருக்கலாம், சிவாஜி கணேசனாகவும் இருக்கலாம், டிஆராகவும் இருக்கலாம், பாக்யராஜாகவும் இருக்கலாம், யாரும் சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு எத்தனை விழுக்காடு என்பது இன்னும் நிரூபிக்கப்படாதது.
8 விழுக்காடு இருக்கலாம், 12 விழுக்காடு இருக்கலாம். டார்கெட் வந்து ஏடிஎம்கே வாக்காளர்களை தான் அவர் வந்து தொண்டர்களை தான் குறி வச்சு. ஏன்னா 20 விழுக்காடா இறங்கி இருக்கிற சோர்ந்து இருக்கக்கூடியவங்க அவங்க தான். அவங்களை தெம்பேற்றுவதற்காக விஜயும் முயற்சி செய்வார். அவரும் ஒரு அரசியல் கட்சி தானே, விஜயும் முயற்சி செய்வார். ஆனால் ஆளுங்கட்சியாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் பாஜக துணையோடு வர முடியும், மத்தியிலும் ஆள முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது தொண்டனுக்கு ஏற்படக்கூடிய உற்சாகம் விஜய் கொடுக்க முடியாது இல்லைங்களா? அது இல்லாம வேற ஆப்ஷனே இல்ல. பாஜகவோட கூட்டணி இல்லாம ஏடிஎம்கேனால வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லையா? ஒரு பாஜக இல்லாமல் அதிமுக என்ன வாக்கு எடுக்குன்றது நம்ம இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அது எல்லாம் அது பிரதமரை முடிவு செய்வதற்கான தேர்தல் உள்படங்க. கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன்ல அதுதானே ஆச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால ஓட்டுன்னு அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் இருக்கின்றன. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வாக்குகளும் இருக்கின்றன. அவர்கள் இல்லாத பொழுது தான் எம்ஜிஆர் என்று எப்பொழுது எடப்பாடி நினைக்கிறார் என்று வாக்காளர்கள் நினைத்து விடுகிறார்களோ வாக்களிக்க மாட்டார்கள். சரி, பாஜக இல்லாம வேற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டணி அவரால் வலுவா கட்டமைக்க முடிஞ்சிருச்சுன்னா திரு இபிஎஸ் அவரால் வேற எந்த கட்சியும் கட்டமைக்க முடியாது என்பது கடந்த கால தேர்தலில் நாம் பார்த்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை தானே சொல்றீங்க? எந்த தேர்தலானா நாங்கள் ஒரு தலைவர் என்றால் அழைத்தால் வர வேண்டும் அல்லவா மற்ற கட்சிகள், தோழமை கட்சிகள். ஏன் வரல? நாடாளுமன்றம் தேவையில்லையா? ஏன் வரல? மோடி இன்றைக்கு ஆந்திராவில் ஒரு கட்சியும் ஒரிசாவில் ஒரு கட்சியும் தூக்கி பிடித்து நிறுத்துகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு அதிமுக தூக்கி பிடித்து நிறுத்தி இருக்க முடியாதா? உண்மையிலேயே இபிஎஸ் பலவீனமா இருக்கிறாருங்கிறது தான் கலா யதார்த்தமா, இல்ல பாஜக அவரை பலவீனமானவராக காட்டுவதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்? இல்ல, அவரு பலவீனமா தான் இருக்காரு. இல்லைன்னா இவ்வளவு தோல்விகள் எப்படி வந்தது? நீங்க மக்களவை தேர்தலில் வந்து 7 இடங்கள்ல நீங்கள் வந்து டெபாசிட் போது 20% கீழே வாக்குகள் போதும் போது அவர் பலவீனமாகத்தான் இருக்கிறார். பிளஸ் அவர் இருப்பதை விட இன்னும் அதிகமாக பலவீனமாக இருப்பதாகத்தான் பாஜக அவரை காட்ட விரும்புது. ஏடிஎம்கேவோட தேய்மானத்துல தான் பாஜக வளர முடியும் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அதோட தொடர்ச்சி தான் இது எல்லாமே. இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை அவர் ஏன் சொல்றாரு 20, 18, 19ன்றாரு? அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு காலத்துல 35-36% இல்லாம அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அதை சொல்றாரு அவரு. அது சொல்றது வந்து தெளிவான மெசேஜ். இது கட்சிக்காரங்களுக்கும் கொடுக்குற மெசேஜ், எடப்பாடிக்கும் கொடுக்குற மெசேஜ். ஓகே, கேசிபி குறுக்கிட்டீங்க சொல்லுங்க. அதாவது அம்மா காலத்துல ஜெயலலிதா அவர்களே தோற்றார்கள், 28% வாக்கு வங்கியா குறைஞ்சது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெற்ற அதிமுக. அதனால அதிமுக ஜெயிக்க முடியலன்னு பாஜக வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கெல்லாம் இருக்கோம், எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதன் பலகீனமா இருக்கலாம், ஆனால் அதிமுக தலைமை வலிமையானது, அதிமுக தொண்டர்கள் வலிமையானவர்கள். தொடர் தோல்வின்னு சொல்றாருல, அத பத்தி நாங்க கவலைப்பட்டுக்கிறோம், நீங்க கவலைப்படுறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்க வீட்டை நீங்க ரெனோவேட் பண்ணா வச்சிருக்கிறதுனால எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்பீங்களா என்ன? இல்ல, அதாவது நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்பட வேண்டாம். இவர் சொல்றதெல்லாம் ஏதோ பாஜக 45% வாக்கு வங்கியோட 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கடந்த 5-6 தேர்தலா வெற்றி பெற்றதாக நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல கடந்த காலங்கள்ல. 4% தான் வாக்கு வங்கி சட்டமன்றத்தில். அதாவது அண்ணா இந்த நேரம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து விஜயையும் எதிர்க்கிறோம், பாஜக இல்லாமல் நாங்கள் ஆட்சியை வென்று எம்ஜிஆர் அந்த ஸ்டாண்ட் எடுத்தார் 80ல. இடைவேளைக்கு பிறகு நம்ம அந்த புள்ளியை பேசுவோம். அவருக்கு பழனிசாமி என்ற பெயர் இருப்பதனாலே எடப்பாடி பழனிசாமி பெரிதாக அவர் நினைக்கிறேன். பழனிசாமி அவர்கள் மட்டும்தான், எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் தான் ஒரு எம்ஜிஆர், தான் ஒரு ஜெயலலிதா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதை தயவு செய்து நீங்கள் பிடுங்கி விட வேண்டாம். நீங்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல ஜெயலலிதா வெற்றி பெறவில்லையா என்று கேட்கின்ற பொழுது எடப்பாடி அப்படி வெற்றி பெற முடியும் என்று நினைப்பதே தவறுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே.